நடிகர் ரோபோ சங்கர் உடல் நலக்குறைவால் நேற்று முன்தினம் இரவு காலமானார். அவருக்கு வயது 46. ரோபோ சங்கரின் மறைவு திரை உலகினர் மற்றும் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரோபோ சங்கரின் உடலுக்கு திரை உலகினர், ரசிகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என்று பலரும் அஞ்சலி செலுத்தினர். திரைத்துறையினரின் படை சூழ கண்ணீர் மல்க ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இந்நிலையில் ரோபோ சங்கரின் உடலுக்கு வலசரவாக்கம் மின் மயானத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் ரோபோ சங்கரின் உடல் வலசரவாக்கம் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. தென் மாவட்ட தேவையை பூர்த்தி செய்ய ரயிலில் வந்திறங்கிய யூரியா மூட்டைகளை வைத்து கமிஷன் அடிக்க திமுக புள்ளி செய்த அதிர்ச்சி வேலையை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அம்பலப்படுத்தியுள்ளார். தமிழகத்தின் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்காக 1350 டன் யூரியா குஜராத்தில் இருந்து சரக்கு ரயிலில் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த யூரியா மதுரை கூடல்புதூர் பகுதியில் உள்ள குட் ஷெட்டிற்கு வந்திருந்த நிலையில் திமுக வட்டச் செயலராக உள்ள செந்தில் என்பவர் லோடு மேன்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டு யூரியா மூட்டைகளை லாரிகளில் ஏற்ற விடாமல் தடுத்து வைத்திருக்கிறார். மாலை 6 மணிக்கு முன்பாக லோடு ஏற்றினால் ரூபாய் 100 கூலியும், 6 மணிக்கு மேல் லோடு ஏற்றினால் ரூபாய் 300 கூலியும் வழங்கப்பட வேண்டும். லோடுமேன் கூலியில் அதிகம் கமிஷன் வாங்குவதற்காக இந்த திமுக வட்டச் செயலாளர் செந்தில் மாலை 4 மணிக்கே வந்த யூரியா மூட்டைகளை ஏற்ற விடாமல் லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் என அனைவரையும் அலைக்கழிக்கும் வகையில் ரவுடிகளை வைத்து லோடுமேன்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இதனால் பாதிக்கப்படுவது தென் மாவட்ட விவசாயிகளே. உடனடியாக யூரியா மூட்டைகளை தென் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு தொடர்ந்து இடைஞ்சலாக நடந்து கொள்ளும் தனது கட்சியினரை முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் பிரபல ரவுடியான மதுரை மாவட்டத்தை சேர்ந்த வரிச்சியூர் செல்வம் 2012ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் கேரள மாநிலத்தை சேர்ந்த நபரை 4 நபர்கள் கடத்தி வைத்து பணம் கேட்டு மிரட்டுவதாக திண்டுக்கல் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தனியார் தங்கும் விடுதியை சோதனை செய்தபோது வரிச்சியூர் செல்வம், சினோஜ் மற்றும் அவருடன் 2 அடையாளம் தெரியாத நபர்கள் இருந்தனர். அப்போது காவல்துறையினர் அந்த விடுதியில் துப்பாக்கி சூடு நடத்தினர். அந்த என்கவுண்டரில் கேரள மாநிலத்தை சேர்ந்த சினோஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் அவருடன் இருந்த வரிச்சியூர் செல்வம் மற்றும் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் அந்த தனியார் தங்கும் விடுதியிலிருந்து தப்பி ஓடினர். அவர்கள் மீது ஆட்கடத்தல் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய நீதிமன்றத்தில் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. தற்சமயம் வரிச்சியூர் செல்வம் தலைமறைவாக இருந்த நிலையில் திண்டுக்கல் நகர்வரத்து காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை, நகர்வரத்து காவல்துறையினர் வரிச்சியூர் செல்வத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் கடந்த மாதம் வெள்ளம் ஏற்பட்டது. இதில் பல மக்கள் அவர்களது வாழ்வாதாரத்தை மற்றும் சொந்தங்களை இழந்தனர். 400க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் உயிரிழந்தனர். இந்த நிலையில் நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று மக்களை நேரில் சந்தித்தார். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை இவ்வளவு தாமதமாக வந்து சந்தித்ததால் மக்கள் கங்கனாவின் மீது அதிருப்தி அடைந்தனர். அந்த அதிருப்தியை வெளியே போ கங்கனா என்ற முழக்கங்களை எழுப்பி வெளிப்படுத்தினர். அந்த வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களை திமுக பிரமுகர் தரக்குறைவாக பேசிய வீடியோவை வெளியிட்டு நயினார் நாகேந்திரன் கூறியிருப்பதாவது: சென்னை அசோக் நகரில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை திமுக பிரமுகர் ஒருவர் தரக்குறைவாக வசைப்பாடி மிரட்டல் விடுத்துள்ளது கண்டனத்திற்குரியது. வடகிழக்கு பருவமழை துவங்கியிருக்கும் வேளையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விடுத்து விளம்பரத்தில் ஈடுபடுவதோடு உண்மையை வெளிப்படுத்தும் செய்தியாளர்களுக்கு மிரட்டல் விடுத்து முடக்க பார்க்கும் திராவிட மாடல் அரசின் முயற்சிகள் இனியும் செல்லுபடியாகாது. திராவிட மாடலின் அடக்குமுறையை எதிர்த்து பத்திரிகை சுதந்திரத்திற்காக பாஜக வீதியில் இறங்கி போராடவும் தயங்காது என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தேர்தலில் போட்டியிடாத தேர்தல் கணக்கை தாக்கல் செய்யாத 474 அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. இதில் தமிழகத்தை சேர்ந்த 42 அரசியல் கட்சிகளும் அடங்கும். 2019ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 6 ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத அத்தியாவசிய நிபந்தனையை நிறைவேற்ற தவறிய பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை அடையாளம் கண்டு பட்டியலில் இருந்து நீக்கும் நாடு தழுவிய நடவடிக்கையை தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தேர்தல் ஆணையம் தமது அறிவிப்பில் எந்தெந்த மாநிலங்களின் எத்தனை கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்ற எண்ணிக்கையும் வெளியிட்டுள்ளது. அதில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 121 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் இடத்தில் மகாராஷ்டிரா 44 கட்சிகள், 3ஆம் இடத்தில் தமிழகம் 42 கட்சிகள் உள்ளன. 4ஆம் இடத்தில் புதுடெல்லி உள்ளது. இங்கு 40 அரசியல் கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது.
மத்திய அரசு தன் நிதியை தாமதமின்றி சரியான நேரத்தில் மாநில அரசுக்கு வழங்க வேண்டும் என்று ஊரக வளர்ச்சித்துறை கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மாநில அளவிலான வளர்ச்சி, ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் மருத்துவம், உழவர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் திட்டப்பணிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. நமது அரசின் எல்லா திட்டங்களும் கடைக்கோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்தும் திட்டங்களில் மாநில அரசின் பங்கு தொகையை எந்தவித கால தாமதமுமின்றி விடுவிக்கிறோம். அதேபோல மத்திய அரசு தன் நிதியை சரியான நேரத்தில் மாநில அரசுக்கு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.